கால்பந்து விளையாட்டில் வந்து நம்ம வந்து இடம் பிடிக்காமல் இருக்கிறது என்பது எவ்வளோ பெரிய நமக்கு வந்து ஒரு நிலை. இந்த நிலையை வந்து இனி வரும் காலத்தில் வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அந்த பட்டியலில் நம்மளும் இருக்கணும். சார் நம்ம வந்துட்டு வெறும் இந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப் வர்றப்போ தான் அது மாதிரி பேசுகிறோம் நம்ம அது. ஸோ வி ஹேவ் டு ஹேவ் நிச்சயம் அது அப்பப்போ பேசிகிட்டே இருக்கணும். அப்பப்போ வி ஹேவ் டு டூ திஸ் அண்ட் பேசிக்காக இதில் வந்து கார்பரேட் சொல்கிறோம். இந்த 90 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்துடும். 45 மினிட்ஸ். இட்ஸ் a very energetic game. Hockey is the national game. Okay? And once upon a time, hockey la vandu yaar ketalum neenga hockey dhaan vilayadranga. So thus gradually it changed to cricket. So what is the reason? It's because only money, glamour. இந்த நாடுகளில் ஒரு 20 பேர் கூட வந்து கால்பந்துக்கு நம்மளால் தயார் பண்ண முடியாமல் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டு வருகிறது. இதில் வந்துட்டு there are few reasons வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I can just say about that. Personally எனக்கு வந்துட்டு I'm a very great football fan. ஸோ அதனால தான் என்னுடைய சன்னுக்கு நான் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் லா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் லா படிக்க வச்சேன். 48 நாட்டில் எந்த நாடு வந்து இந்த உலக கோப்பையை கைப்பற்றும்? Sir, for me, I've always been a favorite to Germany. ஐபிஎல் அதே போல் கிரிக்கெட்டில் இருக்கிற அந்த மோகம், அந்த ஈர்ப்பு இந்தியாவில் வந்து கால்பந்து மீது திரும்பாததுக்கு காரணம் யார்? ஸோ அதான் பேசிக்காக அப்படின்னா பீப்புள் ஹேவ் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இந்தியா எப்படின்னு சொன்னால் Patrikaidotcom நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான விளையாட்டு உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா இன்று தொடங்கி ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விறுவிறுப்பான விளையாட்டு அதுதான் வந்து கால்பந்துக்கு உள்ள ஒரு சிறப்பம்சம். உடலை வந்து ஒரு பலமாக்கி கொள்வதற்கான ஒரு ஆயத்தக்கூறு, அதே போல் 90 நிமிடமும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டினுடைய சிறப்பம்சங்கள், இந்த உலகக்கோப்பை இது ஏற்படுத்த போகும் தாக்கம் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் கால்பந்து விளையாட்டு ஆர்வலர் வசீம் மிர் அவர்கள். வணக்கம் வசீம் மிர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் காலிங் மீ. ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ஆமாம் சார், கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், கொஞ்சம் வேலை இருந்தது. இந்த உலகக்கோப்பை கால்பந்து திருவிழா அதில் பார்த்தீங்கன்னா 48 அணிகளுக்கு வந்து பங்கேற்கிறாங்க. உலக வரைபடத்தில் எங்கே இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அணிகள்லாம் அதில் வந்து பங்கேற்கிறாங்க. இந்தியா வந்து இதில் வந்து பங்கேற்கிறது எப்படி பார்க்குறீங்க? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ இந்த 4 years வெயிட்க்கு அப்புறமா இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குது மேட்ச், இந்த டோர்னமெண்ட். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் டோர்னமெண்ட். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ கார்னிவல் ஃபார் நெக்ஸ்ட் 1 month. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங், நீங்கள் சொல்கிற மாதிரி there are 4 teams, நியூ டீம்ஸ் வந்துட்டு சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் உங்களுக்கு எங்கே தெரியல எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், உஸ்பெகிஸ்தான், ஜோர்டான், அந்த கேப் வர்டே, ஆமாம், இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரி, ஆமாம், கேப் வர்டே, இதெல்லாம் அது இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து பங்கேற்கிற பொழுது உலகத்தில் மிகப்பெரிய மனித வளத்தை கொண்டிருக்கிற நாடு. கரெக்டு. உலகத்தில் வந்து 2வது மனித வளம். இந்த மனித வளம் தான் உலகத்தில் பல நாடுகளை வந்து இயங்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற இந்த நாடுகளில் ஒரு 20 பேர் கூட வந்து கால்பந்துக்கு நம்மளால் தயார் பண்ண முடியாமல் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டு வருகிறது இல்லைங்களா? இதில் வந்துட்டு there are few reasons வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I can just say about that. பர்சனலி எனக்கு வந்துட்டு ஐ எம் வெரி கிரேட் ஃபுட்பால் ஃபேன். ஸோ அதனால தான் என்னுடைய சன்னுக்கு நான் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் லா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் லா படிக்க வச்சேன். ஸோ ஃபுட்பாலில் ஹீ ஸ்டடிட் இன் ஸ்பெயின். ஸோ அது ஒரு ஒன் திங் ஐ ஹவ் அப்சர்வ்ட் இன் ஸ்பெயின். ஸோ அங்கே ஸ்பெயினில் படிக்கிறார் அவர்? படித்து முடிச்சுட்டார் அவர். ஃபுல்லாக ஃபுட்பால் தான், ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் லா, ஏன்னா பேசிக்கலி இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணினார் அவர். ஸோ அங்கே என்ன பார்த்தோன்னா ஸ்பெயினில் there are many Indians students studying sports law for football. So the awareness for football has developed from in a span of time. Okay, so now as for the players வந்துட்டு வர்றதுக்கு ஒரு டீம் பண்ணுறதுக்கு, so we do have some teams and all that, but கொஞ்சம் வந்துட்டு கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் அதுக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னு சொன்னால் we can have one of the best football teams because we have people, we have the infrastructure, we have money, we have every facility. சரிங்களா? So and we can get the best of trainers, எல்லாம் பண்ணலாம் நம்ம. ஸோ சம்வேர் the concerned authority should should put in some interest to that. Yes, and one major drawback என்னன்னு சொன்னால் நம்ம இந்தியாவில் வந்துட்டு the major money part is only in cricket. Okay, so அந்த மாதிரி கொஞ்சம் if you have some corporates who are going to sponsor tournaments, okay, so they give money. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருச்சுன்னு சொன்னால், ஸோ I feel that football can develop tremendously in India. இப்போ ஐபிஎல் அதே போல் கிரிக்கெட்டில் இருக்கிற அந்த மோகம், அந்த ஈர்ப்பு
இந்தியாவில் வந்து கால்பந்து மீது திரும்பாததுக்கு காரணம் யார்? ஸோ அதான் பேசிக்காக பீப்புள் ஹேவ் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இந்தியா எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆனால் ஒவ்வொரு கிரவுண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கால்பந்து விளையாட்டு நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இந்தியாவில் இருக்கிற பல கோடி மக்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கூல் கிரவுண்டாக இருக்கட்டும், மற்றபடி வந்து ஹவுசிங் அருகில் இருக்கிற கிரவுண்டாக எல்லா இடத்துலையும் வந்து ஃபுட்பால் மேட்ச்சு நடக்காத நாட்களே இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபுட்பாலில் மட்டும் நம்ம வந்து ஏன் தண்ணீர் அடைய முடியல? சார் தெர் இஸ் ஒன் திங். இப்போ நான் கிரிக்கெட் விளையாடுறாங்க பசங்க வந்து. ஸோ த ஃபேமிலி சப்போர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட் ஆர் த பிளேயர் பிகாஸ் அதில் ஃப்யூச்சர் இருக்குன்னு தெரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபுட்பாலில் அந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனநிலை வந்துருச்சுன்னு சொன்னால் ஸோ பீப்புள் கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் அண்ட் we கேன் டெவலப். கிரிக்கெட்டை விட பல மடங்கு ஃபியூச்சர் வந்து ஃபுட்பால் தானே உங்களுக்கு. இல்லை பணம் விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு யூ இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கு வெதர் இட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் யூ டேக் இட் ஆர் இந்த கிளாமர் யூ டேக் இட். இப்போ ஐபிஎல் வந்துட்டு இட்ஸ் எ பில்லியன் மல்டி பில்லியன் டோர்னமெண்ட் அது. அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் கன்ஃபைன் டு இந்தியா. அதாவது மட்டைப்பந்து விளையாட்டு, அதாவது கிரிக்கெட்டை வந்து குறைத்து மதிப்பிடலை. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பெரிய வந்து ஒரு லாபி தான். தட்ஸ் ரைட். ஆனால் அதுக்கு வந்து சற்றும் குறைவில்லாத ஒரு விளையாட்டு தான் கால்பந்து விளையாட்டு. இன்னும் சொல்லப்போனால் அதை விட வந்து உடல் உறுதியை நிலைநாட்டுறது எதுனா ஃபுட்பால் தான். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பயிற்சி தேவையில்லை. உடல் பயிற்சி என்பது தனி ஒரு பயிற்சி தேவை. இதனுடைய சேர்ந்து அந்த உடல் பயிற்சி வந்துடும். கரெக்ட். நீங்கள் சொல்கிறது 100% நீங்கள் ஐ அக்ரி ஆன் டு தட். அனதர் திங் இஸ் இந்த 90 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்துடும். 45 மினிட்ஸ். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி எனர்ஜெட்டிக் கேம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸோ பீப்புள் லவ் தட். சார் ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பில் வந்துட்டு தேர் ஆர் கண்ட்ரீஸ் ஹூ வென்ட் ஃபார் வார். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷன் வந்துட்டு வெளிநாட்டிலலாம் இருக்குது. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ பேஷன் வி ஹேவ் இன் இந்தியா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் கேரளா, யூ கேன் டேக் வெஸ்ட் பெங்கால். ஸோ த கைண்ட் ஆஃப் பேஷன் வாட் தே ஹேவ் இஸ் ட்ரெமெண்டஸ். இப்போ 2 ஸ்டேட்டு தான் அதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது, கேரளாவும் வெஸ்ட் பெங்கால். தமிழ்நாடு அதில் வந்து இனிமேலும் காலத்தில் இடம் வருமா? டெஃபினட்டாக வருவாங்க சார். டெஃபினட்டாக வீல் ஜஸ்ட் கம் இன். ஏன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஒன் பர்டிகுலர் ஃபுட்பாலுக்கு வந்துட்டு இட்ஸ் a வெரி டிமாண்டிங் கேம். நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் a வெரி டிமாண்டிங், வெரி ஃபிசிக்கலி சேலஞ்சிங் கேம் அது இது பண்ண உங்களுக்கு. ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டாமினா. 90 மினிட்ஸ் யூ ஹேவ் டு கீப் ரன்னிங் 90 மினிட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் வரணும் நம்ம பிளேயர்ஸில். பட் எஸ் they do have team, like we have Chetri. Okay, so we have got very very good players. அதாவது நம்ம இதில் ஒன்று சொல்லுவாங்க, டூ ஆர் டை, செய்யலது செத்து மடி. ஆமாம். அது வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுலேயும் அப்படி தான். இத்தனை கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் கால்பந்து விளையாட்டில் வந்து நம்ம வந்து இடம் பிடிக்காமல் இருக்கிறது என்பது எவ்வளோ பெரிய நமக்கு வந்து ஒரு நிலை. இந்த நிலையை வந்து இனி வரும் காலத்தில் வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அந்த பட்டியலில் நம்மளும் இருக்கணும். சார் நம்ம வந்துட்டு வெறும் இந்த ஃபுட்பால் வேர்ல்ட் கப் வர்றப்போ தான் அது மாதிரி பேசுகிறோம் நம்ம அது. ஸோ வி ஹேவ் டு ஹேவ் அப்பப்போ பேசிகிட்டே இருக்கணும். அப்பப்போ வி ஹேவ் டு டூ திஸ். அண்ட் பேசிக்காக இதில் வந்து கார்பரேட்ஸ் வரணும் சார். கார்பரேட்ஸ் வரணும் அண்ட் கன்சர்ன் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், they should promote this one. ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது. ஆஸ் ஐ டோல்ட் யூ, இப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டு they take the children to cricket grounds because they know there's a future into that. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பாருங்கள் நீங்கள். ஸோ தேர் ஆர் அபவுட் பேக்லாக். இப்போ ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கணும்னு சொன்னால், நம்பர் 2 எடுக்கணும்னு சொன்னால் 10 பேர் நின்றுருக்காங்க கியூவில். இங்கே ஒரு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இருக்குது. அது என்ன, அதனுடைய பணிகள் என்ன தான்? அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா they are promoting right from what it was before. இப்போ என்ன இருக்குன்னு சொன்னால் there is tremendous development into that. There are a lot of youngsters have taken over. Last time one from DMK there's a youngster, and now this time again there's a youngster. Okay, and they're all sports enthusiasts. Okay, so I feel that there's going to be a growth in that, but everything is going to be gradual. உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஓவர் நைட் யூ கான்ட் see the changes. இப்போ இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தி வாஜ்பாய் இருந்தால் இந்த பட்டியலில் வந்து இந்தியா இடம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அது இந்த அரசியல் சார்ந்து நான் கேட்கல. ஓகே, பொதுவான ஒரு பேச்சு. அது எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம் சார். there's a possibility. நீங்கள் சொல்கிறது நீங்கள் ரைட்டாக இருக்கலாம். இப்போ there are certain இப்போ ஐடி பூம் வாஸ் தேர் இன் இந்தியாவில். ஸோ ஒன் பர்டிகுலர் பர்சன் லைக் அவங்க வந்துட்டு ஐடி இது பண்ணாங்க. ஸோ அப்புறமா மெடிசனுக்கு வந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி there are some people who are capable to do that. ஸோ அந்த மாதிரி நம்மள வரணும்னு சொல்லிட்டு நானும் ஐ ஜஸ்ட் திங்கிங் அபவுட் தட். ஸோ வரலாம். அது விளையாட்டில் வந்து அரசியல் இருக்கலாம். ஆனால் வந்து அரசியலுக்குள்ளே வந்து விளையாட்டு புகுந்து ரொம்ப நாளாக. ஆனால் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான வந்து அந்த பொறுப்புணர்வு என்பது வந்து பார்த்திங்கன்னா
அப்போ ஆட்சியாளர் அதாவது யார் யார் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வந்து தார்மீக கடமை இல்லைங்களா? அவங்க வந்து இன்னும் கூடுதலாக வந்து கவனம் செலுத்தினா மட்டுமே இனி வரும் காலத்தில் வந்து இந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும். தெர் இஸ் ஒன் மோர் திங், இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இல்லை. ஸ்போர்ட்ஸ், any kind of any sports authority or ministry, not ministry I'm talking about, any authority, so that has to be headed by a sports person. So அவர் தான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் உடைய அவருக்கு தெரியும் வாட் ஆர் த திங்ஸ்னு சொல்லிட்டு. ஏன்னா if the political person sitting there, probably அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ அந்த இது இருக்காது. அது there'll be more of politics into that than sports. So if a sportsman sitting there, okay, as a head of that authority, so I think the chances of development is more. இப்போ எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு விளையாட்டு. இப்போ இந்தியானா ஹாக்கி, இப்போ கிரிக்கெட்னா அந்த ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து 2 நாடுகளோட தேசிய விளையாட்டு அதுதான். நம்ம நாட்டினுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே வந்து கால்பந்து அது வந்து ஈர்ப்பதற்கான காரணங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்குன்னு ஒரு தனித்தனியான ஸ்போர்ட்ஸு இருப்பதை நம்ம அறிகிறோம். ஒரு தேசிய கீதம் போல், ஒரு தேசிய பறவை போல். கரெக்ட். அதே போல் தேசிய விளையாட்டுங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் உண்டு. அப்படிங்கிறப்ப உலகம் முழுவதும் கட்டி போடுகிற ஒரு ஒரு மந்திர விளையாட்டாக அது மாறி இருக்குதா? அது நீங்களா கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் காட் எ நேஷ்னல் கேம். ஓகே. ஸோ நான் இப்போது ஃபுட்பால் வந்துட்டு இந்தியாவில் இட் இஸ் வெரி ஃபாஸ்ட், இட்ஸ் டெவலப்பிங். இப்போ ஃபுட்சால்னு கூட வந்திருக்கு. ஓகே. இந்த ஃபுட்பாலில் வந்துட்டு தெர் sometime back, when we were doing in schools and all that, we used to get only very small news about football. And the Mohan Bagan, East Bengal, Mobile Sporting, அதுதான் வரும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் ட்ரெமெண்டஸ் சேஞ்ச். இப்போ எவ்ரி டே உங்களுக்கு நியூஸ் பேப்பர் பாருங்கள், யூ ஹேவ் நியூஸ் அபவுட் ஃபுட்பால், வெதர் இட் இஸ் யூஎஃப்ஏ, சாம்பியன்ஸ் லீக், எது இருந்தாலும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. So there is interest, there is development, everything is there. There is a very small thin line. If you go to that side, I'm sure that India can have a fantastic team football. So we just have to, as I told you, the corporate should come in, the sponsorship should be there, all right, and the concerned authority should look into that. அது அந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி there'll be change. இந்த விளையாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறைக்கு மாணவர்களுக்கு பள்ளிகள் முதல் அந்த பிளாக்கு சொல்கிறோம்ல, வட்டாரம்னு சொல்கிறோம். வட்டாரம், அதே போல் வந்து ஒரு ஒன்றியம், ஒரு நகரம், ஒரு சிற்றூர், ஸ்மால் வில்லேஜ், இதிலெல்லாம் வந்து டெவலப் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அரசாங்கத்துக்கு இருக்கா, இல்லை சமூகத்துக்கும் இருக்காங்க? சமூகமும் எல்லாருக்கும் இருக்குது சார். சமூகம் ஃபர்ஸ்ட் இஸ் அரசாங்கம் சார். செகண்ட் இஸ் இப்போ பேசிக்காக இப்போ இந்தியாவுடைய திங்கிங் கான்செப்ட் என்னென்னு சொன்னால், லைக் ஐ எம் ஸ்டடிங் ஒன் பர்டிகுலர் கோர்ஸ் படிக்கிறேன், எதாவது கேம் விளையாடுறேன். ஸோ ஐ திங்க் ஆஃப் ஃபியூச்சர், இதில் எனக்கு லைஃப் ஆகுமான்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? ஸோ அந்த கான்செப்ட், த டே தட் கைண்ட் ஆஃப் அ கான்செப்ட் கம்ஸ் இன், திஸ் இஸ் டோட்லி மை ஒப்பீனியன். இப்போ நீங்கள் ஹாக்கி இஸ் அ நேஷ்னல் கேம். ஓகே. அண்ட் இப்போது ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஹாக்கியில் வந்துட்டு யாரை கேட்டாலும் நீங்கள் ஹாக்கி தான் விளையாடுறாங்க. So thus, gradually it changed to cricket. So what is the reason? It's because only money, glamour. So money and glamour, how does it come in? It is either by sponsorships, right? And the government or the concerned authorities, they promote that. So now it has become like, இப்போ நீங்கள் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா it's like a festival. இப்போ நீங்கள் yearly every community has got a festival. So IPL has become like a festival now. The kind of money. So that kind of people has to, I mean the concerned authorities, they need to promote that. 48 நாட்டில் எந்த நாடு வந்து இந்த உலக கோப்பையை கைப்பற்றும்? Sir, for me, I've always been a favorite to Germany. எனக்கு அது வந்துட்டு I've always favored the German football team. மீண்டும் அர்ஜென்டினா வந்து வெல்றது வாய்ப்பு இல்லையா? See the Argentina and France. So these two have got favorites again, அந்த மாதிரி இருக்கு. But on an individual basis, like I've always been supporting Germany because I like the way they play. So அந்த மாதிரி இப்போ ஜெனரல் நீங்கள் ஹாக்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு they dribble and go. India, Pakistan பார்த்தீங்கன்னா dribble பண்ணுவாங்க. But if you see the European game, they hit it and the long passes they'll do that. The same way the Germans வந்துட்டு they have that அவங்க டெக்னிக் சூப்பராக இருக்கும். Like Brazilக்கு ஒரு ஸ்டைல், அர்ஜென்டினாக்கு ஒரு ஸ்டைல். See, South American teams have got one particular style. European teams have got one particular style. So I like that style. So for me personally, if you ask me, I'll say that Germany should win. But the most favorites are France and Argentina.
இப்போ ஆசிய நாடுகளில் ஏசிய நாடு கண்ட்ரியில் இதில் வந்து ஓரளவு முத்திரை பதிக்கும் அப்படின்னு நினைக்கிற நாடு அது நம்ம ஆசிய கண்ட்ரியில். So, Asian countries we can think about Middle Eastern countries. கடந்த முறை கத்தார் நடந்தது. கத்தார்ல நடந்தது. கத்தாரும் வந்து அதில் முத்திரை பதித்தது. That's right. இதில் கத்தாரும் வந்து பங்கேற்குது. கத்தார் இன்ஃபேக்ட் திஸ் டைம் வந்து ஜோர்டான் கூட வந்திருக்கு. ஜோர்டான் வந்திருக்காங்க இந்த டைமு. சவுதி அரேபியா இஸ் a குட் டீம். இல்லை மிடில் ஈஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுட்பால் வந்து அது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் தான். அதை தாண்டி நான் கேட்குறேன். See, ஏஷியாவில் வந்துட்டு I think last time Japan was playing good, I think, if I'm not mistaken. Japan and one of the teams, I'm forgetting it, and the team சொல்லிட்டு ஏஷியாவில். So they came up to suddenly second round வந்திருக்காங்க போல தெரியுது. Korea, not Japan, South Korea, yes. South Korea, they played very well. And in fact, they played with European teams, நல்ல சூப்பராக விளையாண்டாங்க அவங்க. So I think that South Korea has got, of course, I don't say that they're going to win the cup, but they have good potential. அதை தவிர்த்து வேறு நாடுகள்? Brazil is good. ஏசியா மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பிய நாடுல எனக்கு ஜெனரலி எனக்கு as I told you, எனக்கு வந்துட்டு ஜெர்மனி, ஓகே, யூ ஹேவ் ஃப்ரான்ஸ், இட்ஸ் a very good team, ஓகே, போர்ச்சுகல், ஓகே. ஸோ there are many teams. See, யூரோப்பில் வந்துட்டு every team is a good team, and particularly on that particular day யார் நல்லா விளையாடுறாங்க தான் இருக்குது. இந்த அதிக முறை சாம்பியன் பிரேசில், அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க போகிற ஒரு சூழல், அது வந்து யூரோப்பியனுக்கு வருமா, இல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தி மிடில் ஈஸ்ட்டுக்கு வருமா, இல்லை வந்து ஏசியாவுக்கு மாறுமா? இந்த வாட்டி வந்துட்டு ஐ திங்க் த வின்னர் வில் பி ஃப்ரம் யூரோப். இந்த முறை தட்ஸ் மை ஒப்பீனியன், பிகாஸ் த லாஸ்ட் டைம் சவுத் அமெரிக்கன் ஹஸ் ஒன். So this time I feel that the good chances for any European team to win. Sir, I just want India. I'm just waiting for the day that India gets into World Cup. Okay, in the FIFA World Cup, of course, winning also should be very important to that. But I just wish that waiting for India to come. Okay, sir. Thank you, sir.